بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் ஹதீஸ் நூல்கள் பிற்காலத்தில் ஒரு 500க்கு மேற்பட்ட காலத்தில் எப்படியெல்லாம் தொகுக்கப்பட்டன என்றால், எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாமல் சஹாபி பேரை மட்டும் பயன்படுத்தி பல ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட்டன. ரியாலு சாலிஹீன், மிஷ்காத்து, கன்சுல் உம்மால், இது மாதிரியான பல நூல்கள் வந்தன. அதே மாதிரி வேறு சில நூல்கள் புகாரி, முஸ்லீம் போன்ற நூல்களில் இருந்து எடுத்து போட்டு அந்த நூலுக்கும் தங்களுக்கும் உள்ள சனதை சேர்த்து அதில் வெளியிட்டிருப்பார்கள். இப்படியான நூல்களும் வந்தன. இப்போ நம்ம ஹதீஸை ஆய்வு செய்வதற்கு இந்த அறிவிப்பாளர் வரிசை இல்லாத நூல்கள் இருக்குல்ல, அந்த நூல்களில் நவவி எழுதிவிட்டார், ஹத்தீபு தப்ரீஸி மிஷ்காத்தில் எழுதிவிட்டார், அதனால் அது சரியானது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. அதான் நேற்று உள்ள பாடத்துடைய சாராம்சம் என்னென்னு கேட்டால், ஒருவர் நான் சரியான ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறேன் என்று சொல்லி எந்த அறிவிப்பாளர் வரிசையும் போடாமல் அவர் சில ஹதீஸ் நூல்களிலிருந்து எடுத்து மேற்கோள் காட்டி எழுதுவார். அதை ஹதீஸ் நூல் என்று நம்ம எடுத்துக்கொண்டு இவர் ஒரு நல்ல ஒரு அறிஞர் இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கிறாரு, அதனால் இது சரியாக தான் இருக்கும் என்று முடிவெடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இவர் எந்த ஒரு சனதையும் பார்க்கல. இவர் போகிறாரு, புகாரில் அந்த ஹதீஸை பார்க்குறாரு, எடுத்து வச்சுக்கிறார், முஸ்லீமில் பார்க்குறாரு, எடுத்து வச்சுக்கிறார், இன்னும் பல நூல்கள் எடுத்து வச்சுக்கிறார். இப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆட்கள் சனதை நம்பாமல் கித்தாப்பை நம்பி நினைச்சிருக்கிறாங்க, பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நூல்களை எப்படி கையாள்வது என்பதைத்தான் இப்னு ஸலாஹ் அவர்கள் முக்கியமான ஃபவாயித முஹிம்மா, முக்கியமான குறிப்புகள் என்ற ஒரு விஷயத்தில் 2வது குறிப்பாக அதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். இதில் இந்த ஒரு பேராவை விளங்குவதற்காக வேண்டி நம்ம சில நாட்களை செலவழித்து பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்ல வேண்டிய வந்தது என்று சொன்னால், இந்த பாராவை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் கரடு முரடான ஒரு அமைப்பில் இந்த வாசகத்தை அமைச்சிருக்கிறார். இதை எப்படி வேணாலும் புரிஞ்சு கொள்ளலாம் என்கிற மாதிரி எழுதியிருக்கிறார். தான் என்ன சொல்கிறோம் என்பதை ஒரு வரி சேர்த்து எழுதியிருந்தார் என்று சொன்னால், நாம் இந்த பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சில ஹதீஸ் நூல்கள் இருந்தன, அதில் அறிவிப்பாடெல்லாம் இல்லாமல் எடுத்து எழுதுகிறார்கள், இதை வச்சு முடிவு செய்யாதீங்க இப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ரொம்ப கரடு முரடான வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்கிறார். எந்தளவுக்கு இந்த பாரா இருக்குன்னு கேட்டால், இணையதளங்களில் இதுக்கு விளக்கம் கேட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்காலர்கள்ட்ட விளக்கங்கள் கேட்குறாங்க. இந்த பாரா அவங்களுக்கு புரியலையேன்னு கேட்குறாங்க. அவங்க பதில் சொல்கிறவங்க சில எதை விளக்கம் சமாளிக்கிறாங்களா, அதை கேள்வி கேட்டார், கீழே கொடுக்குறாரு, இது ஒன்றுமே புரியலை, நீங்கள் சொன்னதும் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறார். ஏன்னா இப்னு ஸலாஹுடைய இந்த வார்த்தையில் இருந்து நம்ம சொன்ன கருத்தை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த வார்த்தை விஷயம் இந்த பாராவில் மட்டும் இணைஞ்சிருக்காருன்னு கேட்டால், நிறைய வார்த்தைகளை குழப்பி வைத்து கொண்டு புரிய முடியாமல் எழுதி வச்சதுனால தான் இவருக்கு இவர் என்ன சொல்கிறாருங்கிறத இப்போ நான் சொன்ன சில குறிப்புகள் 2-3 நாட்களாக அந்த அடிப்படையில் புரிந்து கொண்டவர்கள் அதை அப்படி எடுத்துக்கொள்வார்கள். இவர் எந்த ஹதீஸையும் நம்ம ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு என்று புரிந்து கொள்வதற்கும் இந்த வாசகம் இடம் தருகிறது. அதுக்கு மறுப்புகள் போட்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அதை சொல்வதை அவர் இதைத்தான் சொல்கிறாருன்னு நம்ம சிந்தித்து பார்த்து விளங்க வேண்டியிருக்கே தவிர அந்த சொல்லிலிருந்து விளங்க முடியலை. அதனால தான் இவ்வளோ விவரங்களை சொல்லி இந்த பாராவுக்கு வரப்போகிறோம். இந்த பாராவில் என்ன சொல்கிறார், இப்போ இந்த பாரா பார்ப்போம். அது சானியத்து, அதாவது இந்த குறிப்புகளில் முக்கியமான குறிப்புகள் பயன்கள் என்று ஒரு தலைப்பு கொடுத்தார். அதில் 1வது குறிப்பு பயன் சொல்லிட்டார். என்னது, மிகச்சரியான ஹதீஸ் என்பதை ஏகமனதாக சொல்ல முடியாது, ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். ரெண்டாவது குறிப்பு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ நம்ம சொன்ன சாராம்சம்
அதைத்தான் இதில் சொல்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தையிலேருந்து இதை விளங்குவதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. அரபுகளுக்கு, அரபை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு சிரமப்பட்டு என்ன செய்கிறாங்க, அரபில் உள்ளதுக்கு இதுக்கு என்னங்க அர்த்தம்னு விளக்கம் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இலக்கணத்துக்கெலாம் அடங்காமல் ஒரு கண்ணா பின்னாண்டு ஒரு நடையில் போட்டிருக்கிறார். அது சானியத்து இரண்டாவது பயன் என்ன, பயனுள்ள குறிப்புகள் என்னென்னு சொன்னால், இதா வஜதுனா நாம் பார்த்தால், பெற்றுக்கொண்டால்னா பார்த்தால், எதில் பார்க்குறோம், ஃபீமா யுருவா அறிவிக்க, ஃபீமாண்டா ஃபில்லதி அல்லதியுடைய அர்த்தம். ஃபீமா என்றால் ஃபில்லதி யுருவா அறிவிக்கப்படுமே அந்த விஷயத்தில். எங்கிருந்து அறிவிக்கப்படும், மின் அஜிசாயில் ஹதீஸ், ஹதீஸுடைய ஜுசுக்கள்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஹதீஸை தொகுக்கிறது. ஜுசுக்கள்னால் என்னது, குறிப்பிட்ட தலைப்பில் ஹதீஸுகளை தொகுக்கிறது. அப்படியான அந்த தொகுக்கிறதுன்னு சொன்னால் அந்த சனதெல்லாம் இல்லாமல் தொகுக்கிறாங்கல்ல, அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஆனால் ஜுசுல் ஹதீஸ் என்பது சனதோடு உள்ள ஹதீஸும் இருக்கிறது. உதாரணமாக புகாரி இமாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜுசுல் கிராத்தை பற்றி இமாமுக்கு பின்னாடி ஓதணுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஜுசு எழுதியிருக்காரு. அவர் வந்து அந்த ஹதீஸுக்கு வந்து முழு சனதே அவருடைய சொந்த சனதே போடுவார். அவர் எதுலையும் காப்பி அடித்து எழுத மாட்டார். அப்படியும் ஜுசுக்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து தாலீமு கத்ரி சலாத்துன்னு மருசின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அது வந்து அவர் எனக்கு இவர் சொன்னார் டைரக்ட் சனதை போட்டு எழுதுவார். அப்போ ஜுசுக்கள் என்று சொல்வதே ரெண்டு வகையில் இருக்கிறது, ஒரு வகை கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அதுக்கு சில உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஜுசுக்கள் என்பது எப்படி இருக்குங்கிறதுக்கு சில உதாரணம் எது காட்டுறேன்னா, இவர் சொல்கிறது ஒரு ஜுசுக்கள்னு மொட்டையாக போட்டார்ல, அதுக்காகத்தான். அது கூட அந்த சில ஜுசுக்கள்னு ஒரு போட்டிருக்கணும். இப்போ நான் இது காட்டுறது வந்து ஒரு ஜுசு தான். ஜுசுன்னு சொன்னால் தாலீமு கத்ரி சலாத், தொழுகையுடைய மகத்துவத்தை சொல்லுகிற ஒரு நூல் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இவர் வந்து ஹிஜ்ரி 294 மரணித்தவர். அந்த புகாரிமா அவங்களோட அந்த மாதிரி சமகாலத்தில் உள்ள ஒரு ஆள். இவர் என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு ஒரு ஹதீஸை எப்படி போடுறாருன்னா, ஹத்தசனா இஸ்ஹாக், எனக்கு இஸ்ஹாக்கு சொன்னார், அவருக்கு ஹக்காம் சொன்னார், அவருக்கு அபூஜாபர் சொன்னார், அவருக்கு ரபீ சொன்னார், அவருக்கு அனஸ் சொன்னார்னு சொல்லி முழு சனதும் போடுறார். எதுலையும் சுட்டு எழுதலை, இவர் தனித்து குட்டி தலைப்பில் எழுதுகிறார். எழுதுறது வந்து இவரே ஹதீஸ் தொகுப்பாளர் 500க்கு முந்தி உள்ள ஒரு அறிஞராக இருக்கிற காரணத்தினால் இவரே அவர்கிட்ட கேட்டு ஒரு புகாரி முஸ்லீம் எப்படி தொகுக்கிறாங்களோ அந்த மாதிரி தொகுத்திருக்கிறாரு. இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் இருக்கும், கட்டுரை மாதிரி. கத்ருசலா தொழுகையுடைய மகத்துவத்தை சொல்லுகிற நூல் என்று எழுதிட்டார். அந்த ஹதீஸை எந்த ஒரு கித்தாப்லேருந்து ஒரு சுட்டு எழுதலை, அவரே எழுதுகிறார். எதை வச்சு எழுதுகிறாருன்னா, அறிவிப்பாளரை கொண்டு அறிவிப்பாளரை வச்சு எழுதுகிறார். இப்படிப்பட்ட நூல்களும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரி இமாம் எழுதியிருக்கிறாங்க, அல் கிராத்து ஹல்ஃபுல் இமாம், இமாமுக்கு பின்னாடி ஓதுதல் அப்படின்னு அவர் ஒரு ஜூஸ் எழுதியிருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, ஒன்றுக்கும் அறிவிப்பு சொல்வார். எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார்னு சொல்லி கடைசியில் இது அலிரல் இல்லாமட்டு போய் முடியும். அப்போ இந்த மாதிரியான ஜுசுக்களை வந்து இவர் குறிப்பிடலை. அதாவது ஜுசுக்கள்ங்கிறது ரெண்டு வகை இருக்கிறது. அதாவது ஜுசுக்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஹதீஸ்களை தொகுக்கிறது, பல தலைப்புகளை கொண்டு கித்தாபாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒழுவுடைய சிறப்பு அதை மட்டும் பேசுகிறது, இமாமுக்கு பின்னாடி ஓதுவது அதை மட்டும் பேசுகிறது, வித்தரில் குனூத்து ஓதுதல் அது சம்பந்தமான ஹதீஸ்களை மட்டும் பேசுகிறது. இந்த மாதிரி எழுதப்பட்ட நூல்களுக்கு பேர் ஜுசு என்று சொல்வார்கள். அதனுடைய பன்மை வந்து அஜிசா. அந்த ஜுசுக்கள் வந்து ரெண்டு வகையாக இருக்குல்ல. எந்த ரெண்டு வகையாக இருக்குது? சனதுடன் கூடிய ஜுசுக்கள். ஆரம்ப காலத்தில் எழுதிய நூல்கள் எல்லாம் அவங்களே சனதோடு போட்டு அதை எழுதுவாங்க. பிற்காலத்தில் வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, அதாவது மிஷ்காத்து, ரியாலு சாலிஹின் இந்த மாதிரி கித்தாப்பில் உள்ளவங்க சனதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்போ இவர் வந்து பொதுவாக சொல்கிறார்கள், இங்கே தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். எப்படி? இதா வஜதுனா நாம் கண்டால், ஃபீமா யுருவா அறிவிக்கப்படும் விஷயத்தில், மின் அஜிசாயில் ஹதீஸி ஹதீஸுடைய ஜுசுக்கள் என்ற வகை, அதில் நம்ம கண்டால் அப்படிங்கிறாரு. இது எந்த ஜுசுவை சொல்கிறாரு? இவர் காலத்தில் உள்ள ஜுசுக்களை சொல்கிறார். இவருக்கு முந்தைய காலத்தில் உள்ள ஜுசுக்களை இவர் சொல்வது கட்டுப்படுத்தாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு கரெக்டாக சனது அதில் போட்டிருப்பாங்க. அதை வச்சு அறிவிப்பாளரை வச்சு நம்ம ஹதீஸை முடிவு செய்யலாம். இவர் என்ன செய்கிறாருன்னா, அறிவிப்பாளர்லாம் கட் பண்ணி போட்டு காப்பி அடித்து போடுறாங்கல்ல, காப்பி அடித்த ஜுசுக்களை இவர் சொல்கிறார். காப்பி அடிக்காமல் சுயமாக எழுதிய ஜுசுக்களும் ஹதீஸுகளில் இருக்கின்றன. அதுக்கு வந்து அந்த நூலாசிரியருக்கும் ரசூல்லாவுக்கும் மத்தியில் வரிசையாக சனது சங்கிலி தொடராக இருக்கும். அதுக்கு வந்து இப்போ இந்த சொல்கிற இந்த குறிப்பு உதவாது. அப்போ என்ன செய்யணும்? முன்ன அஜிசாயில் ஹதீஸ்ன்னு போடாமல்
மின் பஅதி அஜ்ஸாயில் ஹதீஸு, ஹதீஸுடைய ஜுசுக்களில் சிலவற்றில் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா குழப்பம் வராது. இவர் என்ன செய்கிறாருன்னா எல்லா ஜுசுக்களுமே இந்த குறைபாடு உள்ள மாதிரி அந்த வாசகத்தை அமைச்சிட்டார். அப்போ இதா வஜதுனா நாம் கண்டால் ஃபீமா யுருவா மின் அஜ்ஸாயில் ஹதீஸ், ஹதீஸுடைய ஜுசுக்கள் என்ற வகையில் இருந்தும்னா நம்ம என்னோட வச்சுக்கிறனே வகையில் சிலவற்றில் இருந்தும் வகைரிஹா இன்னும் மற்றவற்றில் இருந்தும், மற்றவைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். மற்றவைன்னா எல்லா ஹதீஸ் நூலையும் கொடுக்கும். மற்றவைன்னு என்ன செய்யணும், வேறு நூல்களிலிருந்து காப்பி அடித்து எழுத மற்ற நூல்கள்னு அப்படி போட்டிருக்கணும். இந்த வர்ணனையை சேர்க்காததுனால இவர் எதை சொல்கிறாருங்கிறத விளக்குறதுக்கு நம்ம 3 நாள் 4 நாள் அதுக்கு செலவழிக்க வேண்டியா போச்சு. இதிலே வரி சேர்த்துருந்தாருன்னு சொன்னால் இதிலேருந்தே விளங்கிடும். அப்போ இவர் சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஜுசுல் ஹதீஸ் என்பதில் நாம் கண்டால், ஜுசுல் ஹதீஸ் என்ற எந்த சில சனது இல்லாமல் போடுவாங்களே அந்த ஜுசுல் ஹதீஸை சொல்கிறார். வகைரிஹாயின் மற்ற நூல்களில் கண்டால், மற்ற நூலோட எல்லா நூலையும் குறிக்கும்ல, அது இல்லை. மற்ற நூல்கள்னு சொன்னால் சுய சனது இல்லாமல் பிறருடைய சனதிலிருந்து காப்பி அடித்து எழுதக்கூடிய மற்ற நூல்கள், அதில் கண்டால், எதை கண்டால், ஹதீசன் சஹீஹல் இஸ்னாதி, சனது சரியாக உள்ள ஹதீஸை அதில் பார்க்குறாங்க. சனது சரியாக உள்ள ஹதீஸாக இருக்கிறது. ஆனால் உலம் நஜிதுஹு, அதை நாம் காணாமல் இருந்தால், இதா வஜதுனாவில் கொண்டு எத்தப்பு செஞ்சிடணும். இதா வஜதுனா நாம் கண்டால், வளம் நஜிது இதாலம் நஜிதுன்னு வரணும். இதாலம் நஜிதுஹு, ஒரு ஹதீஸை பார்க்குறோம் ஒரு நூலில், அந்த ஹதீஸை நம்ம காணவில்லை. ஃபி அஹதி சஹீஹைனி, சஹீஹைன்னா 2 சரியான நூல்கள். சஹீஹி என்றால் சரியான நூல், சஹீஹைன் என்றால் 2 சரியான நூல். இந்த வார்த்தை புகாரி முஸ்லிமுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும். எந்த கித்தாபை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த நூல்லையும் சஹீஹைனி அப்படின்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், புகாரி முஸ்லிம்னு அர்த்தம். அப்போ வலம் நஜிதுஹு, நாம் அதை காணாமல் இருந்தால், அந்த ஹதீஸு இந்த கித்தாபில் இருக்குது. எந்த கித்தாபில், அந்த ஜுசுன்னு எழுதுறாங்கல்ல அதில் இருக்கிறது. ஆனால் வலம் நஜிதுஹு, அதை நம்ம காணவில்லை. ஃபி அஹதீஸ் சஹீஹைனி, புகாரி முஸ்லீம் ஆகிய 2 நூல்களில் ஏதேனும் ஒன்றில் அந்த ஹதீஸை நம்ம காணவில்லை என்று சொன்னால், அதாவது இப்போ இந்த பாருங்களேன், இந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காட்டினோம்ல, அந்த ஹதீஸை எடுத்துக்கிறோங்க. இந்த ஒரு ஹதீஸு, இந்த ஹதீஸ் இந்த கிதாபில் இருக்குது. இப்னு அசாக்கிர்ங்கிற நூலில் இருக்குது, கன்சுல் உம்மாலில் இருக்குது. இந்த ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு போட்டிருக்காரு, தபுரானியில், தபுரானியில் இருக்குதுன்னு போட்டிருக்காரு. அலி வழியாக அறிவிக்கப்படுதுன்னு போட்டார். இந்த ஹதீஸை நம்ம தேடி பார்க்குறோம், அது புகாரி முஸ்லீமில் இல்லை. தபுரானி இருக்கிறவரை போட்டார்ல, இது புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் இல்லை. அப்படி ஹதீஸை கண்டால் என்ன செய்யணுங்கிறார். அதாவது வலம் நஜிதுஹு, இந்த கித்தாபில் உள்ள ஹதீஸை நாம் காணவில்லை என்று சொன்னால், ஃபி அஹதீஸ் சஹீஹைனி, புகாரி முஸ்லீம் ஆகிய 2இல் ஏதேனும் ஒன்றில் நாம் காணவில்லை என்று சொன்னால், அல்லது வலா மன்சூசன், நஸ்ஸ என்றால் தெளிவாக குறிப்பிட்டான் என்ற அர்த்தம். நஸ்ஸன் அர்த்தம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்வதுன்னு அர்த்தம். அப்போ வலா மன்சூசன், மன்சூஸ் என்றால் தெளிவாக சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். லா வந்ததுனால ஒலா நஜிது லம் நஜிது வருதுல, அங்கே அர்த்தம் செஞ்சுருவாங்க. ஒலா நஜிது நாம் காணவில்லை, மன்சூசன் தெளிவாக சொல்லப்பட்டதாக காணவில்லை. அலா சிஹத்திஹி, இந்த ஹதீஸு சரியானது என்று, சிஹத்தினா சிஹத்தில் ஹதீஸ், இந்த ஹதீஸு சரியானது என்று தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி நாம் காணவில்லை. ஃபி ஷையின் மின் முசன்னஃபாத்தி ஐமத்தில் ஹதீஸ், ஹதீஸ் இமாம்களின் நூல்களில் இந்த ஹதீஸு சரி என்று சொல்லப்படவும் இல்லை. அதான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த தொகுத்த நூல்கள் இருக்குல்ல, அந்த நூல்களில் சில ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீம் எடுத்து போட்டிருப்பாங்க. அது நீங்கள் சரின்ட்டு போயிருங்க. ஏன்னா புகாரி முஸ்லீம் அவங்க 2 பேரும் சரியானதை தான் பதிவு செய்கிறதுங்கிற கொள்கையில் இருந்தவங்க. சரியானதுன்னு அவங்களுக்கு படாட்டி அதில் பதிவு செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால புகாரி முஸ்லீமில் காணப்பட்டால் அது சரியான ஹதீஸை வச்சுக்கிடுவோம். புகாரி முஸ்லீமில் இல்லை, வேறு நூலில் இருக்குது. ஆனால் வேறு நூலை குறிப்பிடுகிறாரு, அது சரியானது என்று எந்த குறிப்பும் உங்களுக்கு கிடைக்கல. வலா மன்சூசன், தெளிவாக சொல்லப்படவில்லை. எதை பற்றி,
அலா சிஹத்திஹி, இந்த ஹதீஸு சரியானது என்று சொல்லப்படவில்லை. ஃபி ஷையும் மின் முசன்னஃபாத்தி ஐமத்தில் ஹதீஸ், ஹதீஸ் இமாம்களுடைய நூல்களில் எந்த ஒன்றிலும், செய்கின்ற எந்த ஒன்றிலும் காணப்படவில்லை. அதாவது இந்த ஹதீஸை பற்றி இது சரியானது என்று அந்த அறிவிப்பாளர்லாம் தேடி பார்ப்பாங்கள்ல, அந்த காலத்தில் வந்த அறிஞர்கள் தேடி பார்த்து இந்த ஹதீஸுடைய சனது சரி அல்லது இந்த ஹதீஸுடைய சனது சரி இல்லை அப்படி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஹதீஸை சரின்னு முடிவு பண்ணுறதா இருந்தால், இதில் இந்த சனது இல்லாமல் எழுதுகிறாங்கல்ல, இந்த கித்தாப்பில் உள்ள ஹதீஸ் நூலை முடிவு பண்ணுவதாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் வருதான்னு பார்க்கணும். இது புகாரி முஸ்லீமில் இல்லைன்னு அவரே சொல்லிவிட்டார். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இந்த ஹதீஸை சரின்னு சொல்லி கடந்த காலங்களில் ஹதீஸ்கலை அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்களா, காரண காரியத்தோட விளக்கி இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி விளக்கி இருந்தாங்க என்று சொன்னால் அதை வச்சு முடிவு எடுக்கலாம். அப்படி சொல்லப்படலை என்று சொன்னால் இந்த மாதிரியான ஹதீஸுகளை பற்றி சஹீஹ்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இவங்க சனதுக்கு பொறுப்பாளர்கள் கிடையாது. இவங்க கித்தாபிலேருந்து காப்பி பண்ணி எழுதுகிறாங்க. தபரானியில் உள்ள சனதையெல்லாம் பார்த்து அது கரெக்டாக இருக்குது செக் பண்ணிட்டோம் அப்படின்னு பண்ணி எழுதுகிறவங்க கிடையாது. அதனால் இந்த மாதிரியான நூல்களில் ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது நாம் இது சரி என்ற முடிவுக்கு வரக்கூடாதுன்னு இதை சொல்கிறார். அதான் மறுபடியும் வாங்க. அதாவது இதா வஜதுனா, நாம் பார்த்தால் கண்டால், ஃபீமா யுர்வா மின் அஜ்ஸாயில் ஹதீஸ், ஹதீஸுடைய ஜுசுக்கள் என்ற வகையிலிருந்து, அதாவது அவற்றில் சிலதிலிருந்து, வகைரிஹா மற்ற நூல்களிலிருந்து, மற்ற நூல்னால் இது மாதிரி காப்பியடித்து எழுதப்பட்ட நூல்கள், அந்த நூல்களில் நம்ம கண்டோம் என்று சொன்னால் ஹதீஸன் சஹீஹல் இஸ்னாதி, இஸ்னாது சரியான ஹதீஸை கண்டால் அப்படிங்கிறாரு. இஸ்னாது சரியானதுங்கிறது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் இந்த ரெண்டாவது வகைக்கு உள்ளது. இஸ்னாதை இல்லாத இதுக்கு பொருந்தாது. நான் உங்களுக்கு 2 உதாரணம் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஒரு உதாரணம், சரியான சனது உள்ள ஹதீஸை கொண்டு வந்து அதுக்கு மேலே இவங்க கூடுதல் சனதை சேர்த்து நூலாசிரியர் வரைக்கும் எழுதுனாங்கல்ல, அப்படிப்பட்ட நூலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது சனது, அதில் உள்ள சனது இருக்கும். ஜுசு உள்ள ஹதீஸில் என்ன இருப்பாங்கன்னு கேட்டால் சனதை காலி பண்ணிடுவாங்க. அப்போ அதில் 2 விதமான விஷயத்தை பார்ப்போம். எப்படி? ஒன்று சனதோடு உள்ளதாக இருக்கும். எது மாதிரினா முதல்ல சொன்னோம்ல, முதல்ல உங்களுக்கு எடுத்து காட்டினோம்ல, சில கித்தாப்பில் கம்பேர் பண்ணி இது புகாரில் உள்ளது, இது இந்த கித்தாப்பில் உள்ளது, அர்பைனில் உள்ளது, இதில் பாருங்கள் இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே உள்ளது இவராக சேர்த்துக்கிட்டார் சனதுன்னு சொன்னோம்ல. இப்படி எடுத்து காட்டின அந்த சனதுகளில் ஒரு சரியான சனது, புகாரியோட சனதே கிடைச்சிருச்சுல, சனதோட அந்த ஹதீஸை நம்ம காணுகிறோம். அப்போ இதில் சனதோட காணுதல் என்பது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், இந்த முதல் வகையாக நம்ம சொன்னோம்ல அதுக்குரியது. சனது இல்லாமல் இருக்கிறது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், இரண்டாவது சொன்னோம்ல ரியாலு சாலிஹின், மிஷ்காத்து, இப்படி 2 வகையாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த 2 வகையான நூல்களை இங்கே சொல்கிறாரு. அதை சொல்லும்போது எப்படி சொல்லலைன்னு கேட்டால், ஜுசுல் ஹதீஸுக்கு உள்ள தனியாக சொல்லிவிட்டு அந்த மாதிரி சனதோட காப்பி அடிப்பாங்கள்ல அந்த நூல்களை தனியாக சொல்லியிருந்தாருன்னா குழப்பம் இல்லாமல் விளங்கியிருக்கேன். இவர் 2ஐயும் இணைச்சிக்கிட்ட செய்கிறாருன்னா 2க்கும் பொதுவான ஒரு வாசகத்தை போட்டு எழுதுறதுனால ஒரு குழப்பமாக இருக்குது. அப்போ எப்படி பார்க்கணும்னா, இதா வஜதுனா, நாம் கண்டால், ஃபீமா யுர்வா மின் அஜ்ஸாயில் ஹதீஸி, ஹதீஸுடைய ஜுசுக்களிலே, ஜுசு என்ற வகையில் அறிவிக்கப்படும் செய்திகளில் கண்டால், எதை கண்டால் அப்படின்னா வகைரிகா, ஜுசுக்கள் மாத்திரம் இல்லாமல் மற்ற நூல்களிலும்ங்கிறாரு. மற்ற நூல் என்று இவர் சொல்வது எந்த நூலை சொல்கிறாருன்னு கேட்டால், 500க்கு முந்தி சனதோடு எழுதுவாங்கள்ல, சுய சனதோட, அது அவர் சொல்லலை. காப்பிடிச்சு எழுதுவாங்கள்ல அந்த நூல்களை சொல்கிறார். இப்படி 2 வகையான நூல்கள் நாம் கண்டால் எதை காணுகிறோம்? ஹதீஸன் சஹீஹல் இஸ்னாதி, சரியான சனது உள்ள ஹதீஸை கண்டால். சரியான சனது உள்ள ஹதீஸ் என்பது எதுக்கு வராது? அந்த அஜ்ஸாவுல் ஹதீஸுக்கு வராது. இந்த 2வது வகையில் அதுக்கு தான் வரும். அதுக்கு உள்ளதும் போய் பிரித்து அவர் சொல்லலை. அவர் பிரித்து சொல்லி இருக்கணும். ஹதீஸன் சஹீஹல் இஸ்னாதி, சனது சரியான ஹதீஸ் இருக்கிறது, புகாரில் இருக்கிறது, அர்பைனில் இருக்கிறது, அதில் உள்ள இந்த சனதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது, அதுக்கு மேற்கொண்டு அவங்க சனது சேர்த்துருக்குறாங்க. அப்படி ஒரு ஹதீஸை கண்டோம். வலம் நஜிதுஹு, நாம் காணவில்லை என்றால், ஃபி ஹதீஸ் சஹீஹைனி, புகாரி முஸ்லீமில் எந்த ஒன்றிலும் காணவில்லை என்றால், இது அந்த 2வது வகைக்கு இந்த அஜ்ஸாவுல் ஹதீஸுங்கிறார்ல அதுக்கு உள்ள தன்மை. அதில் அந்த ஹதீஸை பார்க்குறோம், அது புகாரிலையும் முஸ்லீம்லையும் இல்லை, ஆனால் இந்த கிதாபில் இருக்கிறது. அப்படி ஒரு ஹதீஸை நம்ம கண்டால், வலம் நஜிதுஹு, இந்த ஹதீஸை நம்ம காணவில்லை. எதில் காணலை? ஃபி ஹதீஸ் சஹீஹைனி, புகாரி முஸ்லீமில் காணாத ஒரு ஹதீஸை கொண்டாந்து தொகுத்து போட்டிருக்கிறாங்க. அப்படி கண்டால், மேலும் ஒலா மன்சூசன்,
வலா நஜிது நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் மன்சூசன் தெளிவாக சொல்லப்பட்டதாக, அலா சிஹத்திஹி இந்த ஹதீஸ் சரியானது என்று தெளிவாக சொல்லப்பட்டதாக நாம் காணவில்லை என்றால், எங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கணும்? ஃபி ஷையின் மின் முசன்னஃபாத்தி ஐமத்தில் ஹதீஸ், ஹதீஸ் இமாம்களுடைய நூல்கள். முசன்னஃப் என்றால் தொகுக்கப்பட்டதுன்னு நேரடி அர்த்தம், நூல் என்ற அர்த்தத்தில் அது பயன்படுத்துவாங்க. முசன்னஃபத்துண்டு அதுக்குடைய பன்மை வந்து முசன்னஃபாத், அது கருத்து வந்து நூல்கள், நூல்கள்ங்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அப்போ முசன்னஃபாத்தி ஐமத்தில் ஹதீஸ், ஹதீஸ்களை இமாம்களுடைய நூல்களில் ஏதேனும் ஒன்றில், ஃபி ஷைன்னு சொன்னால் ஏதேனும் ஒன்றில் இந்த ஹதீஸு சரி என்று சொல்லப்பட்டிருக்காவிட்டால், நீங்கள் ஒரு ஹதீஸை பார்க்குறீங்க, எந்த கிதாபில் பார்க்குறீங்க? 500க்கு முந்தி சனதோடு எழுதுவாங்களே அந்த கிதாபில் நீங்கள் பார்க்கல, பிற்காலத்தில் சனது இல்லாமல் எழுதுவாங்களே அந்த கிதாபில் பார்க்குறீங்க ஒரு ஹதீஸை. அந்த ஹதீஸை புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸாக இல்லை, வேறு ஏதாவது திருமதி நசை ஏதோ ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஏதாச்சும் கடந்த காலத்து நூல்களில் அந்த ஹதீஸை குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணி இது ஒரு சரியான ஹதீஸ் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு முடிவு செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி ஒரு குறிப்பு கிடைக்காவிட்டால், ஒலா மன்சூசன் தெளிவாக சொல்லப்பட்டதை காணாவிட்டால், லாண்டா ஒலா நஜிது மன்சூசன் அந்த தெளிவாக சொல்லப்பட்டதை நம்ம காணவில்லை என்றால், எப்படி சொல்லப்பட்டது? அலா சிஹத்திஹி இந்த ஹதீஸு சரியானது என்று சொல்லப்பட்டது. எங்கே சொல்லப்படும்? ஃபி ஷையின் மின் முசன்னஃபாத்தி ஐமத்தில் ஹதீஸ், ஹதீஸ்களை இமாம்களுடைய நூல்களில். ஃபி ஷையின்னா ஏதேனும் ஒன்றில், ஹதீஸ்களை இமாம்களுடைய நூல்களில் ஏதேனும் ஒரு நூலில் இது சரியானது என்று சொல்லப்பட்டது உங்களுக்கு காணவில்லை. இப்படி இருக்குமாயானால் இது வந்து வர்ணனை போட்டார் ஐமத்துல் ஹதீஸுக்கு அல் முஅத்தமதத்தி, அது எப்படிப்பட்ட நூலாக இருக்கணும்? அல் முஅத்தமதத்தி முக்கியத்துவம் வாய்ந்த நூல், அல் மஷூரத்தி பிரபலமான நூல். இப்படிப்பட்ட நூல்களில் வந்து எந்த நூல்லையும் இந்த ஹதீஸு சரி என்று குறிப்பு கிடைக்கல. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டின இந்த ஹதீஸ், இது வந்து என்னது? கன்சுல் உம்மால் 2வது ஹதீஸு. இந்த ஹதீஸை பார்க்குறோம், இது புகாரி முஸ்லீமில் இல்லை, ஏன்னா தபுரானின்னு அவர் போட்டார். அப்போ தபுரானியில் போட்டதுனால இது சைன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்னு கேட்டால் தபுரானி போன்ற நூல்கள் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த தபுரானி நூலை பார்த்து மேலாய்வு செய்து என்ன செய்வாங்கன்னா அறிஞர்கள் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, இந்த ஹதீஸ் இன்னென்ன காரணத்தினால் சரி, இன்னென்ன காரணத்தினால் சரி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி குறிப்பிருக்கான்னு தேடி பார்க்கணும். இதை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவெடுக்காமல் என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் சரி என்று அறிவதற்கு ஐமத்துல் ஹதீஸ், ஹதீஸுடைய இமாம்கள் தங்களுடைய நூல்களில் இது சரி என்று சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்கணும். இதுவும் கிடைக்கல என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னா இது ஒரு ஹதீஸ்ன்னு பேசிடக்கூடாது. என்ன செய்யணும்? இன்னானாம் லா நத்தஜாசரு, நம்ம வந்து தைரியம் பெற மாட்டோம், அதாவது சொல்ல மாட்டோம், முடிவெடுக்க மாட்டோங்கிறார். அலா ஜஸ்மில் ஹுக்குமி பிஸ்ஸிஹத்திஹி, இந்த ஹதீஸ் சிஹத்து என்ற முடிவை உறுதி செய்வதில் நாம் துணிவு கொள்ள மாட்டோம். நாம் லாம் நத்தஜாசர்னா தைரியம் பெறுவது, நம்ம துணிவு கொள்ள மாட்டோம். எதுக்கு துணிவு கொள்ள மாட்டோம்? அலா ஜஸ்முன்னா உறுதிப்படுத்துறது, ஜஸ்மில் ஹுக்குமுன்னா முடிவெடுப்பதை உறுதிப்படுத்துவது. எப்படி முடிவெடுப்பதை? பிஸ்ஸிஹத்திஹி இந்த ஹதீஸு சரியானது என்று முடிவெடுப்பதை உறுதி செய்வதில் நாம் துணிவு கொள்ள மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிவு செய்ய மாட்டோம்னு அர்த்தம். இதுக்கு என்ன செய்யலான்னா லா நஹக்குமு சிஹத்தின்றலாம். இதுக்கு இதை இவ்வளோ பெரிய வார்த்தையை போடுறதுக்கு பதிலாக லா நஹக்குமு, நாம் அதுக்கு முடிவு செய்ய மாட்டோம், பிஸ்ஸிஹத்திஹி அது சரியான ஹதீஸ் என்று முடிவு செய்ய மாட்டோம். இப்படி சொல்லாமல் என்ன செய்கிறாரு? அது சரியானது என்று முடிவு செய்வதை உறுதிப்படுத்துவதற்கு துணிவு பெற மாட்டோம்னு அந்த வார்த்தைகளை, அதிக வார்த்தைகளை போட்டு எளிதாக விளங்குவதை கடினமாக்கி இருக்கிறார். சரியா? அது லா நஹக்கும் சிஹத்தின்னு அர்த்தம். சிஹத் என்று முடிவு செய்ய மாட்டோம். அதுக்கு என்ன வார்த்தை போடுறாரு? அது சிஹத் என்று முடிவு செய்வதை உறுதிப்படுத்துவதற்கு நம்ம தைரியம் பெற மாட்டோம், நம்ம துணிவு பெற மாட்டோம், நம்ம தைரியமாக சொல்ல மாட்டோம் அப்படின்றார். அப்போ என்ன சாராம்சம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாம் வகையான நூல்களை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். ஹதீஸ் நூல்கள் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் இருந்தன, 500க்கு முன்னாடி எப்படி இருந்தன, பிற்காலத்தில் எப்படியெல்லாம் வந்தனன்னு காட்டியிருக்கிறோம். அப்போ பிற்காலத்தில் வந்த நூல்களில் 2 விதமான நூல்கள் இருந்தன. ஒன்று சனதே இல்லாமல் தலைப்பு வாரியாக புக்குகளை ஹதீஸ் நூல்கள்லேருந்து எடுத்து என்ன செய்வது? எழுதுவது. இது ஒரு வகையான நூல், அதுக்கு சனது இருக்காது. இன்னும் வகையான ஒரு நூல் இருந்துச்சு, அது சனது இருக்கும், அந்த சனதுக்கு மேலே ஒரு டபுள் சனது இருக்கும். புகாரி அப்படி தூக்கி போட்டு அந்த புகாரியில் உள்ள செய்தி எனக்கு எப்படி கிடைச்சின்னு சொல்லி அந்த பிற்காலத்தில் வந்த ஆசிரியர்கள் வந்து அதுக்கு ஒரு சனதை போட்டு எழுதுவாங்க.
இப்படி இது 2 வயதை கண்டிங்க என்று சொன்னால் இது புகாரி முஸ்லீம்னு போட்டாங்கன்னா நீங்கள் கண்ண முடிவு என்ன செய்யுங்க, சரின்ட்டு போங்க. அப்படி இல்லாத நூல்களாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை சரி என்று யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா? யாராச்சும்னா அட்ரஸ் இல்லாத ஆட்கள் இல்லை, ஐமத்துல் ஹதீஸுடைய இமாம்கள், முக்கியத்துவம் வாய்ந்த பிரபலமான இமாம்கள் தங்களுடைய நூலில் அதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தேடி பார்க்கணும். தேடி பார்த்துட்டு அந்த நூலில் இந்த ஹதீஸை சரின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்தால் தான் இந்த ஹதீஸை சஹீன்னு சொல்லணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, ஃபொகது தஅzzர, கதுனா என்னது உறுதியாக, என்ன தஅzzரங்கிறது சென்ற கால வினை, அதனால் கது வந்துருச்சுன்னா உறுதியாகன்ற அர்த்தம் வந்துடும். தஅzzரக்கு அர்த்தம் என்னம்னு கேட்டால், தஅzzரண்டா இயலாமல் ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். உதுருங்கிறாங்கள, நோய் நொடிக்கலாம் உதுருன்னு சொல்லுவாங்க. தஅzzர என்றால் இயலாமல் ஆகிவிட்டான், இயலாமல் ஆகிவிட்டது. தஃஅல வசன் இது. ஆசார், இந்த சொல்லுக்கு அர்த்தத்தை பார்த்துக்கணும். ஆசார் என்று சொன்னால் அசர் என்பதற்கு ஜம்மு, ஒல் அசரின்னு சொல்கிறீங்கல்ல காலம், அந்த காலத்திற்கு ஜம்மு தான் ஆசார், காலங்கள்னு அர்த்தம். இஸ்திக்லால் என்று சொன்னால் நம்மளாக முடிவெடுக்கிற, சுயமாக முடிவெடுப்பது. இஸ்திக்லால் என்று கேட்டால் சுயமாக நம்ம முடிவெடுப்பதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம். தஅzzரவுக்கு அர்த்தம் இயலாமல் போய்விட்டது. ஆசார் என்றால் காலங்கள்ன்ற அர்த்தம். இஸ்திக்லால் என்றால் சுய முடிவு எடுப்பதுன்னு அர்த்தம். இத்ராக் என்றால் அதிரக்கண்ட அடைந்து கொண்டான். அடைந்து கொண்டான் என்பது ஒரு ஆளை அடைந்து கொண்டான், ஒரு ஊரை அடைந்து கொண்டான் என்று சொன்னால் போய் சேர்ந்தான்ங்கிற ஒரு அர்த்தத்தை தரும். அது இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லி அடைந்து கொண்டான்னு சொன்னால் புரிந்து கொண்டான்னு அர்த்தமாயிரும். சஹீஹை அடைந்து கொண்டான்னு வருதில்ல, சஹீஹை அடைந்து கொண்டான்னா சஹீஹை புரிந்து கொண்டான்னு அர்த்தம் வந்துடும். அதிரக்கை என்பது அதிரக்கல் புகாரின்னு புகாரியை புரிந்து கொண்டான், அதிரக்கல் ஹதீஸை புரிந்து கொண்டான், அதிரக்க சஹீஹை அடைந்து கொண்டான்னா புரிந்து கொண்டான்னு அர்த்தம். அப்போ அதிரக்கை என்ற வார்த்தை மெட்டீரியல், வேறு மெட்டீரியலுக்கு சொன்னோம்னு சொன்னால் பெற்றுக்கொண்டான்னு அர்த்தம் வந்துடும். இந்த மாதிரி கருத்தை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தால் புரிந்து கொள், கருத்தில் பெற்றுக்கொள்ளுன்னா புரிகிறது தானே. ஒரு கருத்தை பெற்றுக்கொள்வதுன்னா மண்டையில் ஏற்றுறது தான். அப்போ அந்த அதிரக்கை என்பதற்கு இந்த இடத்துல புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம் வந்துடும். ஜர்ரதுன்னா தனிமைப்படுத்தினான், முஜர்ரதுன்னா தனிமைப்படுத்தப்பட்டது, அதை தனியாக அப்படின்னு சொல்வதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். மட்டும்னு வச்சுக்கலாம். முஜர்ரதுன்னு என்ன அர்த்தம், மட்டும்ங்கிற அர்த்தத்துக்கு மட்டும் என்ன செய்யணும், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏத்திபார் என்று சொன்னால், ஏத்தபர என்றால் கவனித்தான், ஏத்தபரன்னா என்ன அர்த்தம், கவனித்தான். ஏத்திபார் என்றால் கவனித்தல் என்று அர்த்தம். அசானிது என்றால் இஸ்னாது என்ற வார்த்தையினுடைய பன்மை, சனதுகள் அர்த்தம், இஸ்னாதுகள் என்று அர்த்தம். அப்போ இந்த தனித்தனி சொல்லுடைய அர்த்தத்தை வழங்கிட்டு இது அவளையும் கோர்க்கணும். இப்போ அது எப்படி கோர்க்கணும்னா, ஃபக்கது தஅzzர, உறுதியாக நமக்கு இயலாமல் ஆகிவிட்டது. தஅzzரன்னா இயலாமல் ஆகிவிட்டது, முடியாது, சாத்தியம் கிடையாதுங்கிறார். ஃபக்கது தஅzzர, உறுதியாக இயலாமல் ஆகிவிட்டது. ஃபி ஹாதிஹில் ஆசாரி, இந்த காலத்தில், நம்ம வாழக்கூடிய காலத்தில்ன்று நம்ம ஒருமையாக சொல்லுவோம். அரபியில் காலங்கள்னு சொல்லுவாங்க. ஃபி ஹாதிஹில் அஸ்ரின்னு சொன்னால் போதும். காலம் இந்த காலம்னு சுட்டி காட்டும்போது பன்மையாக சொல்லுவாங்களே யாராவது, இந்த காலம்னாலேயே ஒன்றை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹாதல் அஸ்ரின்னு போடணும், இந்த காலத்தில்னு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அசார்னு பன்மையாக போடுறார். இந்த காலங்களில், இந்த காலம்னு சொல்லும்போது ஒரு காலத்தை தான் குறிக்கணும், அவர் பன்மையாக போட்டிருக்கிறார். நம்ம தமிழுக்கு காலம்னு வச்சுக்கலாம். ஃபி ஹாதிஹில் ஆசாரி, இந்த காலத்தில் இயலாமல் ஆகிவிட்டது. ஃபக்கது தஅzzர, இயலாமல் ஆகிவிட்டது. ஃபி ஹாதிஹில் ஆசாரி, இந்த காலத்தில் நமக்கு முடியாது. இயலாமல் போச்சுன்னா அர்த்தம் முடியாது. என்ன முடியாது, அல் இஸ்திக்லாலு, சுயமாக முடிவெடுப்பது முடியாது. இந்த காலத்தில் எது முடியாது, அல் இஸ்திக்லால்னா சுயமாக முடிவெடுத்தல் முடியாது. நம்ம பெரிய ஹதீஸ் ஆய்வாளர்லாம் கிடையாது, யாரோ முன்காலத்தில் சொல்லி வச்சதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் சொல்ல முடியுமே தவிர சுயமாக முடிவு செய்தல் என்பது இயலாது. அதுக்காகத்தான் நீ புகாரில் இருக்கான்னு பாரு, இல்லாட்டி யாராச்சும் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கிறார். அப்போ கத்தாதுதான் ஃபி ஹாதிஹில் ஆசாரி, இந்த காலத்தில் இயலாமல் ஆகிவிட்டது. அல் இஸ்திக்லாலு, சுய முடிவு எடுப்பது எதை பற்றி, பி இத்ராக்கி சஹீஹி, சஹீஹை புரிந்து கொள்வதில். சஹீஹன் இத்ராக்குன்னு அடைகிறது, இந்த கருத்தை சொன்னீங்கன்னா புரிகிற நடத்துகிறோம். பி இத்ராக்கி சஹீஹி, சஹீஹானதை புரிந்து கொள்வதில் சுயமாக முடிவெடுத்தல் இக்காலத்தில் இயலாது. தஅzzர, உறுதியாக இயலாமல் ஆகிவிட்டது. ஃபி ஹாதிஹில் ஆசாரி, இந்த காலத்தில் ஆகிவிட்டது. என்ன இயலாது, அல் இஸ்திக்லாலோ, சுயமாக நம்மளாக முடிவெடுப்பது.
அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். நம்மளாக அறிவிப்பாளரை தேடி நம்மளாக ஆய்வு செஞ்சு நம்மளாக முடிவு செய்வது என்பது இஸ்திக்லால். நம்மளாக சுயமாக முடிவெடுத்தல் என்பது இயலாது. எது விஷயத்தில் சுய முடிவெடுக்கிறது? எதிராக்கி சஹீஹை புரிந்து கொள்வதில், சஹீஹான ஹதீஸ் இது சஹீஹே இது சஹீ இல்லை என்ற காரண காரியத்தோடு விளங்குவோம்ல, அந்த விளங்கும் விஷயத்தில் புரியும் விஷயத்தில் சுயமாக முடிவெடுத்தல் என்பது இயலாது. எதை வச்சு முடிவெடுப்பது? முஜர்ரதி இஅ்திபாரில் இஸ்னாதி அசானிது, இஸ்னாதுகளை கவனித்து மட்டும். இஅ்திபார்னா கவனித்தல், முஜர்ரதுனா மட்டும் அர்த்தம், அசானிதுனா இஸ்னாதுக்கு ஜம்மு. அப்போ இஸ்னாதுகளை கவனித்து மட்டும், நம்மளே இஸ்னாதை பார்த்துவிட்டு சரி என்ன முடிவு எடுத்துட முடியாது. இந்த காலத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள், இந்த இஸ்னாதில் சொல்ல விஷயங்களை நீங்கள் போய் ஆய்வு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். வெறும் சனதை வச்சுக்கிட்டு மட்டும் நாம் ஒரு சரியானது என்று தனியாக முடிவெடுப்பதற்கு நமக்கு இயலாது, இந்த காலத்தில் இயலாது சொல்லிட்டாரா. ஏன் இயலாது அதை விளக்குறார். ஏன் நமக்கு இயலாது என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது என்று சொல்லி அந்த காரணத்தை விளக்குகிறாரு. அதை நம்ம என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.